ஒரு கடல் குதிரைக்கு ஒரு குட்டி பறக்குது கரெக்டா? அந்த குட்டி அடுத்து என்ன பண்ணும்? அவ்வளோ குட்டி பிறந்தாலும் 1-2% தான் தப்பி பொழைக்கும். மிச்சது எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது ஏன் ப்ரோ? எனர்ஜி இல்லாமலா இல்ல எதனால அழிஞ்சு போகுது? இப்போ மொத்தமா கடல் குதிரையில நம்ம 46 வகைன்னு பார்த்திருந்தோம்ல. 46 வகையுமே ஒரு மாதிரி எல்லா வகைகளுமே நிறையவே இருக்கா இல்ல எதுவும் அழியும் தருவாயில இருக்கா? இதெல்லாம் நம்மளால பெருசா காப்பாற்ற முடியாது. இப்போ நம்ம ஒரு வேளை உப்பு தண்ணி தொட்டியில வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஸ்பீடு இருக்காது. அப்ப ஏன் நம்மளால வளர்க்க முடியாதா? அது ஏன் அதுக்கு ஆபத்தாக போகுது? ஏன்னா இது உப்பு தண்ணியில வாழ்றது. இதை தூக்கி நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நல்ல தண்ணியிலலாம் போட்டோம்னா அழிஞ்சிரும். ப்ளஸ் அதனுடைய வாழ்க்கை முறையை வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு நம்ம அதிகமாக உணவு கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் சேலஞ்சே. நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 3000 கணக்கான உயிர்களை இது சாப்பிடும் ஒரு நாளைக்கு. அவ்வளோ புழு இது கொடுக்கணும் ஒரு கடல் குதிரைக்கு. இப்போ கடல் குதிரை எந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு ப்ரோ? காலம் இப்போ 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே மீன்கள் தோன்ற ஆரம்பிச்சிட்டாலும் 1.3 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய ஃபாசில்ஸ் தான் இதனுடையது, கடல் குதிரைகளினுடையது கிடைச்சிருக்கு. இப்போ டைனோசர் இருந்த காலத்துக்கும் இந்த கடல் குதிரை இருந்த காலத்துக்கும் ஒரே மாதிரி தான் வருதா இல்ல டைனோசரை விட இது முந்தியதா இல்ல? போன வீடியோல கடல் குதிரையோட இனச்சேர்க்கை முறை, அந்த இனச்சேர்க்கைக்கு அப்புறம் பறக்கிற குட்டி, அதோட சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்த்திருந்தோம். இந்த வீடியோலயே அந்த குட்டியை வச்சே ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு கடல் குதிரைக்கு ஒரு குட்டி பறக்குது கரெக்டா? அந்த குட்டி அடுத்து என்ன பண்ணும்? ஆனா அதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதை இந்த வீடியோல சொல்லிடுறேன். எல்லா உயிரினங்கள்லையும் பெண்ணு தான் ஒரு முட்டையவோ இல்லை ஒரு குட்டியவே போடும். ஆனா இந்த கடல் குதிரையில மட்டும்தான் ஆண் போடும் அப்படின்னு சொல்லி போன வீடியோல பேசியிருந்தோம். அதை போய் பார்க்காதவங்க பாத்துருங்க. இந்த வீடியோல இப்ப சொல்லுங்க அப்புறம் அந்த குட்டி என்ன பண்ணும்? ஒரே ஒரு குட்டி கிடையாது. ஆண் குதிரை, அதாவது ஆண் கடல் குதிரை நிறைய குட்டிகளை பெத்தெடுக்கும். அது இனத்துக்கு இனம் மாறும்னு சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன இனமா இருந்தா அது வெறும் 5 குட்டி கூட போடும், இல்லைன்னா ஒரு 50 வரைக்கும் போடும். அதுவே பெரிய இனமா இருந்தா 2000 வரைக்கும் கூட போடும் ஒரு முறையில. ஸோ இப்போ குட்டி பிறக்குது இல்லை, அவ்வளோ குட்டி பிறந்தாலும் 1-2% தான் தப்பி பொழைக்கும். மிச்சது எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது ஏன் ப்ரோ? எனர்ஜி இல்லாமலா இல்ல எதனால அழிஞ்சு போகுது? எனர்ஜி இல்லாம இல்ல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கடல் குதிரை 1000 குட்டிகளை பெத்தெடுக்குதுன்னு வச்சு, ஒரு டயத்துல 1000? ஆமா. இப்போ ஒரு ஆண் கடல் குதிரை 1000 முட்டைகள் அதனுடைய உடம்புல, அந்த குறிப்பா ப்ரூட் பவுச், அதுல இருந்து உடைஞ்சு குட்டி வெளியே வருது. அப்ப மொத்தமா அந்த 1000 வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 1000 குட்டிகள் வந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த ஆண் கடல் குதிரை, அதாவது தந்தை கடல் குதிரை, தாய் கடல் குதிரை ரெண்டுமே அதை பார்த்துக்காது. நம்ம போன வீடியோல சொல்லிடணும், அதுதான் தானா போகும். அப்ப இந்த கடல் நீரோட்டம் இருக்குல்ல, அதுல அப்படியே அது அடிச்சுட்டு போயிடும். அடிச்சுட்டு போகும்போது அங்கங்க இந்த பாசி, குச்சி, இல்லைன்னா வேற ஏதாவது அந்த பிளான்ட்ஸோடைய வேற ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அது கிடைச்சா அதுல போய் ஒட்டிக்கும். அப்படி கிடைக்கலன்னா அது அப்படியே நீரோட்டத்துல போயிட்டே இருக்கும். போகும்போதே மற்ற மீன்கள், நண்டுகள் அதை பிடிச்சி சாப்பிட்டுடும். இப்படி பண்றனால ஆயிரக்கணக்கான குட்டிகள் வெளியே வந்தாலும் அதுல வெறும் ஒரு 10-20 குட்டிகள் மட்டும்தான் தப்பிச்சு பழகும். ஸோ இப்படி இருக்கு. அப்ப 1000 குட்டிகள் போட்டாலே 10-20ன்னா அப்ப 5 குட்டிலாம் போடும். இந்த பிக்மி வகையை சேர்ந்தது, பிக்மி சீஹார்ஸ். அப்ப அதுக்கெல்லாம் 5 தான் இருந்தாலும் 2-3 அதுல தப்பிச்சு பொழைச்சிடும். எப்படி தப்பிக்கும் அப்படின்னா, இந்த பவளப்பாறைகள் இருக்குல்ல, அது இடுக்குகள்ல தான் இந்த வகையான அதாவது பிக்மி சீஹார்ஸ் அப்படின்ற வகைகள் வாழும் அதிகமா. ஸோ அப்படி வாழும்போது வெறும் 5 குட்டி போட்டாலும் குட்டி வெளியே வந்த உடனே அந்த பவளப்பாறைகளே பிடிச்சிட்டு அதுக்குள்ளே தங்கிரும் பக்கத்துல. ஸோ அதனாலயே அந்த பவளப்பாறையோடைய நிறமும் அதனுடைய நிறமும் கூட ஒரே மாதிரி இருக்கும். இப்ப அந்த குட்டிகள் இருக்குல்ல, அதை வேற ஒரு மீன் பார்த்தா அது அந்த பவளப்பாறையில இருக்கிற மொட்டுன்னு தான் தெரியும். அது ஒரு கடல் குதிரைன்னு தெரியாது. அதனாலயும் அது தப்பிச்சிரும். ஸோ எந்தெந்த இனம் தப்பிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கோ அது குட்டிகளை கம்மியா பெத்தெடுக்குது இந்த கடல் குதிரைகள்ல. எந்தெந்த இனம் அழியுதோ, பிறந்தாலே தப்பிக்கிறது கஷ்டமோ, அந்த கடல் குதிரைகள் அதிகமான முட்டையிலிருந்து குட்டிகளை பெத்தெடுக்குது. இப்போ மொத்தமா கடல் குதிரையில நம்ம 46 வகைன்னு பார்த்திருந்தோம். 46 வகையுமே ஒரு மாதிரி எல்லா வகைகளுமே நிறையவே இருக்கா இல்ல எதுவும் அழியும் தருவாயில இருக்கா?
அழியும் தருவாயில இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சில வகைகள் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா இந்த பிக்மி வகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓரளவுக்கு தப்பிக்குது. ஆனா இந்த பிக்மி வகையிலேயே ஒரு சில இனம் வந்து அழிஞ்சும் போயிருக்கு. ஆமா, இப்ப 46 சொன்னோம்ல, இது வந்து அழிஞ்சது சேர்த்து சொன்னாமா இல்ல அழியாம இருக்கிற இப்ப வாழ்றது மட்டும் சொல்லி இருக்கோமா? இல்ல, அழிஞ்சதும் சேர்த்து இன்னொன்னு கூட அழிஞ்சது இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த ஹிப்போகேம்பஸ் அப்படின்றது இதோடைய ஜீனஸ் பேரின பேரு. இதோட சேர்த்து தான் செகண்ட் நேம் தான் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப அழிஞ்சது அப்படின்னு சொன்னா ஹிப்போகேம்பஸ் ஸ்லோவேனிகஸ் அப்படின்னு இருக்கு இந்த இனம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோவேனிகஸ் சொன்னல, இது வந்து சின்னது பிக்மி இனம் தான். இது வந்து அழிஞ்சு போனது. இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய ஹிப்போகேம்பஸ் சார்மேட்டிகஸ் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. இதுவும் கூட வந்து அழிஞ்சு போனதுதான். ஸோ அந்த மாதிரி கடல் குதிரைகள் வந்து எப்பவுமே வந்து வாழ்றதுக்கு தகுதி இருந்தா கூட அது அழிகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அழிஞ்சிட்டும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளால வந்து பெருசா காப்பாற்ற முடியாது. ஏன்னா இது வந்து உப்பு தண்ணியில வாழ்றது. இதை தூக்கி நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நல்ல தண்ணியில எல்லாம் போட்டோம்னா அழிஞ்சிரும். பிளஸ் அதோடைய வாழ்க்கை முறையை வந்து வித்தியாசமா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், அதோடைய வாழை வந்து கடல் பாசி இந்த மாதிரி இதுல புல்லுல எல்லாம் பிடிச்சிட்டு வாழும். அப்படி வாழும்போது நம்மளும் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் ஏற்படுத்தினாதான் அதை வந்து வளர்க்க. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம், அது வந்து கடல் பாசியில இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து தண்ணியோட ஸ்பீடை வந்து இதால தாக்கு பிடிக்க முடியாதுன்றதுக்காக மட்டும்தானா? இப்ப நம்ம ஒரு வேளை உப்பு தண்ணி தொட்டியில வந்து வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து ஸ்பீடு இருக்காது, அப்ப ஏன் நம்மளால வளர்க்க முடியாதா? அது ஏன் அதுக்கு ஆபத்தாக போகுது? ஏன் ஆபத்தாக போகுதுன்னா, இப்ப அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இது மாறிட்டனால அதனுடைய மேட்டிங் பிஹேவியர் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு மாதிரி கோட்ஷிப் டான்ஸ் ஆடும். அந்த டான்ஸ் ஆடுறதுக்கும் அந்த புல்லு அதை தான் வந்து பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடும். அந்த பிடிச்சிக்கிட்டு ஆடுறத அங்க இருந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும் இல்லாம அது ஒரு டான்ஸாவே மாத்திருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கு. இப்ப அதை வளர்க்கலாமான்னா வளர்க்கலாம், உப்பு தண்ணியில போட்டு. அதை வந்து தனியா வச்சு வேணா வளர்க்கலாம். ஆனா அது ஒரு நார்மல் எக்கோசிஸ்டமா இருக்காது. இப்ப மத்த மீன்கள்லாம் இருக்கும், அதோட சேர்த்து போட்டோம்னா இதுக்கு ஆபத்தாயிரும். இதுக்கு அப்ப தனியா ஒரு தொட்டி வாங்கி, இதுக்கு தனியா ஒரு உப்பு தொட்டி வாங்கி அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னா, பெரும்பாலும் கடல்ல அப்படியே நம்ம தானா விட்டோம்னா இது வந்து அழிஞ்சுக்கிட்டே வருதுதான். ஸோ இது வந்து ஒரு விஷயம். இப்ப இதுல நீ இன்னொன்னு கேட்டுக்கிறேன், அதாவது இப்ப தொட்டியில நம்ம வளர்க்குறோம்னு வச்சுக்கோமே, இப்ப இது வந்து ஸ்விம் பண்றது வந்து மேல் சைட்ல தான் ஸ்விம் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். இப்ப இது தொட்டியில வந்து நம்ம மூடி வச்சிருந்தாலோ இல்ல ஒரு வேளை ஓப்பன்ல இருந்திருந்தாலோ இது மேல வந்து ஸ்விம் பண்ணா மேபி வெளியே வந்து ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதாவது மேல வரும்னா அப்படியே தண்ணிக்கு மேல வந்துடாது. தண்ணிக்கு மேல இதனால போக முடியும், கீழேயும் போக முடியும்ன்றதுதான் அதை நான் சொல்ல வந்தேன். மற்றபடி இது வந்து தண்ணிக்கு மேல வர்றதுக்கு அவசியமே இல்லை. தண்ணிக்கு மேல மீன்ஸ் இப்ப தண்ணியை விட்டு கொஞ்சம் மேல அதனுடைய தலையை தூக்குறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து மீன் மாதிரி தான், இதுவும் ஒரு மீன் இனம் அப்படின்றனால செவில்கள் தான் இருக்கு. தண்ணிக்குள்ளேயே இதனால ஆக்சிஜன் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க முடியும். அதனால மூடி வச்சாலும் திறந்து வச்சாலும் இது பெருசா வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதனோட எல்லை டெரிட்டரி நான் சொல்லியிருக்கேன், வெறும் 1 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இருந்தாலே போதும். இப்ப நம்ம அவ்வளோ பெரிய எல்லைகளை கொண்ட மீன்களையே நம்ம தூக்கி தொட்டியில போட்டு வளர்க்குறோன்றப்போ கடல் குதிரைக்கு வந்து ஒரு சின்ன எல்லையே போதுமானதுதான். ஆனா என்ன, அதுக்கு நம்ம அதிகமா உணவு கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் வந்து சேலஞ்சே. நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 3000 கணக்கான உயிர்களை இது வந்து சாப்பிடும் ஒரு நாளைக்கு. அவ்வளோ புழு இது கொடுக்கணும் ஒரு கடல் குதிரைக்கு. ஏன்னா இதுக்கு வந்து பல்லும் கிடையாது, வயிறும் கிடையாது. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இதுவும் வந்து வளர்க்குறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சு. இப்போ கடல் குதிரை வந்து எந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு ப்ரோ காலம்? இது வந்து 2005 ஜூரி ஜலாஹர் அப்படின்னு சொல்லி ஒரு பேலியன்டாலஜிஸ்ட், அதாவது பழங்காலவியல் நிபுணர், அவரும் அதே மாதிரி டோமஸ் அப்படின்னு சொல்லி டோமஸ் ஹிட்டிஸ் அப்படின்னு அவருடைய நண்பர் 2 பேரும் இந்த சென்ட்ரல் யூரோப்ல இருக்கிற ஸ்லோவேனியான்ற நாடு, அங்க இருக்கக்கூடிய டஞ்சிஸ் அப்படின்ற ஒரு பெரிய மலைப்பகுதி, டஞ்சிஸ் ஹில்ஸ், அங்க ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. இந்த படிவங்கள் எல்லாம் எடுத்துட்டே வந்தாங்க, எப்ப வாழ்ந்தது, எந்தெந்த உயிரினத்தினுடைய அந்த அழிஞ்சு போன ஃபாசில்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் அழிஞ்சு போன உயிரினங்களினுடைய ஃபாசில்ஸ். அப்படி பார்க்கும்போது ஒரு ஓடைக்கு பக்கத்துல அவங்க கை கழுவ போனாங்க. அந்த நேரத்துல அங்கிருந்த ஒரு பாறையில ஏதோ ஒரு வடிவம் இருக்குன்னு சொல்லி அதை வந்து எடுத்து பார்க்கும்போது
அது கடல் குதிரைகளினுடைய படிவம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி 2 ஃபாசில்ஸ் கிடைச்சது, 2 இனம். அதுக்கப்புறம் அந்த 2 எப்ப வாழ்ந்ததுன்னு பார்த்தா 13 மில்லியன், அதாவது 1.3 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்கு அப்படின்னு அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஹிப்போகேம்பஸ் ஸ்லோவேனிகஸ், அதே மாதிரி ஹிப்போகேம்பஸ் சார்மேட்டிகஸ் அப்படின்னு 2 சொன்னேன்ல, அந்த 2 அழிஞ்ச இனமையும் இவங்க தான் வந்து 2005 தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிய வருது. சாதாரணமா மீன்கள்லாம் இருக்குல்ல, இந்த துடுப்பு, அதுக்கப்புறம் செவில், அதே மாதிரி முதுகெலும்பு, இதெல்லாம் இருந்தாதான் மீனாவே கன்சிடர் பண்ண முடியும். அப்படி மீன் வந்து பரிணாமம் அடைஞ்சு வந்ததுன்னா அது சுமார் ஒரு 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி மீன்களே கிடையாது. இப்ப 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே மீன்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சிட்டாலும் 1.3 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய ஃபாசில்ஸ் தான் இதனுடையது, கடல் குதிரைகளினுடையது கிடைச்சிருக்கு. ஸோ மீன்கள் பிறந்து அது வளர ஆரம்பிச்சு ஒரு சுமாராக ஒரு 35 கோடி ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த உலகத்துல கடல் குதிரைகளே வந்திருக்கு. இருந்தாலும் இதனுடைய ஃபாசில்ஸ் இருக்குல்ல, அது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா குட்டி குட்டியாவும் இது வந்து இருக்கும். ஃபாசில்ஸ்ன்றது நம்ம பல வீடியோல பேசியிருக்கோம். இந்த வீடியோல புதுசா பாக்குறவங்களுக்கும் ஒரு சொல்லிருங்க. ஃபாசில்ஸ் அப்படின்னா புதைப்படிவங்கள். இப்போ ஒரு விலங்கு இருக்கு, அந்த விலங்கு வந்து இறந்து விழுந்ததுன்னா எல்லா விலங்கினுடைய எலும்பும் தப்பிக்காது. ஆனா சில எலும்புகள் வந்து சில விலங்குகளினுடைய எலும்புகள் அப்படியே வந்து ஈர மண்ணுல விழுந்துருச்சுன்னா அது வந்து மினரலைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸுக்கு உட்பட்டு அந்த எலும்பு அப்படியே வந்து நமக்கு கிடைக்கும். அது ஃபுல்லா மண்ணோடு மண்ணா போகாம அந்த எலும்பை வச்சு இந்த கார்பன் டேட்டிங் மாதிரியான முறைகள் இருக்கு. அதை வச்சு இது எப்போ காலத்துக்கு முந்தையது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அது எந்த வகையான உயிரினம் அப்படின்னும் அதை தெரிஞ்சுக்கும் போது இது இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த கடல் குதிரைகளினுடைய ஃபாசில்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். கிடைச்ச வரைக்கும் அது 13 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது. இருந்தாலும் அப்பதான் இது தோன்றியதானா அதுக்கு முன்னாடியே தோன்றி இருக்கலாம், ஒரு 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியும் தோன்றி இருக்கலாம், 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியும் தோன்றி இருக்கலாம். ஆனா நமக்கு கிடைச்சது அவ்வளவுதான். ஸோ அது இப்போ டைனோசர் இருந்த காலத்துக்கும் இந்த கடல் குதிரை இருந்த காலத்துக்கும் ஒரே மாதிரி தான் வருதா, இல்ல டைனோசரை விட இது முந்தியதா, இல்ல டைனோசருக்கு பிந்தையது? ஏன்னா டைனோசர்ஸ் வந்து 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சு. அது அழிஞ்சு போய் 5 கோடி வருஷத்துக்கு பிந்தையது. அதாவது டைனோசர்ஸே அழிஞ்சு 5 கோடி வருஷத்துக்கு அப்புறம் தான் இது இருக்கிற அந்த ஃபாசில்ஸே நம்ம கிடைச்சது. வேலை அது அழிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்துருந்துச்சு. ஒரு வேலை அதெல்லாம் இருக்கையில இது இருந்திருந்தா ஒரு உயிரில மொத்த உயிரினமும் ஒரே நாள்ல போயிருந்திருக்கும். அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஸோ இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த கடல் குதிரைகளுடைய வால் அமைப்பு இருக்குல்ல, அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. எல்லா உயிரினங்களுடைய வாலும் வந்து உருளையா இருக்கும். அதாவது நீளமா இருக்கலாம், அந்த வடிவம் வந்து எவ்வளவுனா குட்டையா நீளமா இருக்கலாம், ஆனா அது உருளையா தானே இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாம். ஆனா இதனுடைய வால் அமைப்பு வந்து ஸ்கொயர் ஷேப்ல வந்து இருக்கும், ஒரு மாதிரி சதுரம். அது ஏன் ப்ரோ அப்படி இருக்கு? ஏன் அப்படி இருக்குன்னா இதுக்கு 2 காரணம் இருக்கு. அந்த ஸ்கொயர் வந்து ரிங்ஸ் மாதிரி, இப்ப ஒரு சேர் மேல சேர் அப்படியே வச்சு நம்ம அடுக்குவோம்ல ஒரே இடத்துல வச்சு, அந்த மாதிரி இது வந்து இதுதான் ஒரு ஸ்கொயர்னு வச்சுக்குவோம். இன்னொரு ஸ்கொயரை இப்படி உள்ள திணிக்கிறது, அது இதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்கொயர், இந்த மாதிரி ஸ்கொயரா வந்து சேர்ந்து இருக்கும். இந்த அமைப்பு எதுக்கு உதவுதுன்னா, ஒரு மீன் இதை கடிச்சா அந்த கடிச்ச இடத்துல வால் வந்து இப்படி உள்ள போகும், அந்த ஸ்கொயர் வந்து தள்ளிட்டு ஸ்ப்ரிங் மாதிரி. ஸோ அதனால அந்த இடத்துல அடிப்படாது. அந்த கடிச்சதை இப்படி விட்ட உடனே மறுபடியும் அந்த இடத்துக்கு ஸ்ப்ரிங் மாதிரி அந்த வால் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அமைப்பு இதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாலை வச்சு கிரிப்பா பிடிச்சிக்க முடியும். உருளையா வால் இருந்ததுன்னா தண்ணிக்குள்ள பாசிய இல்லைன்னா மற்ற புல்லெல்லாம் இப்படி பிடிச்சிக்கிட்டா அது உருவிட்டு வந்துடும். இதுவே இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல அந்த வடிவம் இருக்கிறனால இப்படி பிடிச்சிக்கும் போது அது கெட்டியா வந்து பிடிமானம் மாதிரி விழுந்துருது. அதனாலையும் இதுக்கு உண்டான அமைப்பு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்ல வந்து இருக்கு. இப்போ ஒரு விஷயம், இது வந்து மெல்லதான் கடல்ல போகும்னு நம்ம பார்த்துருக்கோம். 1 மணி நேரத்துக்கு 5 அடி தான் இது நகரவே முடியும். ஒருவேளை இது இந்த இடமே பிடிக்கல, வேற இடத்துக்கு போகணும்னு நினைச்சா இது மெல்லலாம் போயிட்டு இருக்காது. அதுக்கு மாறா கடலோட்டம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பாசியோ புல்லோ ஏதாவது வந்து வருதுன்னா அதை பிடிச்சி இலவச பயணம் மாதிரி அதுல ஏறி அப்படியே சவாரி பண்ணி போயிட்டு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய புற்களை பிடிச்சிட்டு நிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கூட இது வந்து பண்ணும். இதெல்லாம் தான் கடல் குதிரைகள் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள். இதோட நம்ம சீ ஹார்சஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து முடிச்சு இப்பதான் ஆரம்பிச்சா அதுக்குள்ள முடிச்சிட்டோம். ஆமா, இப்ப அடுத்த வீடியோல நம்ம வேற ஒரு உயிரினத்தோட பார்க்கலாம். என்னன்னு சுவாரஸ்யம் ஏதாச்சும்? ப்ளூ வேல், நீலத்தி அப்பாட
ஒரு வழியா ஒரு சின்ன ஒரு இதுல இருந்து ஒரு வாரி பெருசா இப்ப வரப்போறோம். ஓகே சூப்பர். ஆனா கடல் குதிரை வந்து இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஓகே, கடல் குதிரையில ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நடந்த நிகழ்வு இருக்கும்ல, அப்ப இதை பத்தி கடல் குதிரையில பேசியிருக்கலாம்னுட்டு அந்த டாபிக் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல ப்ளூ வேலோட வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ. ப்ளூ வேல்ன்றது ஒரு உயிரினம், எந்த கேமும் கிடையாது, சொல்லிட்டு முடிக்கணும், ஏன்னா பல பேர் இருக்காங்க.